சரி 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 ஐயா, இது மிகப்பெரிய ரூல்ஸு. நீங்கள் இனிமேல் ஜாதகம்லாம் பார்க்குறீங்கன்னா அந்த 6 எங்கே இருக்கேன்னு பார்க்கணும். 1 6 பரிவர்த்தனையும் அவயோக பரிவர்த்தனை, அது யோகமான பரிவர்த்தனை கிடையாது. ஓகேவா? அது அந்த ரூல்ஸ் பின்னாடி வரும். அப்படி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ இன்னொரு உணவால் மரணம் பாருங்க. யாருக்கு? ஃபுட் பாய்சன் ஆகி சாவேன். இந்த செய்தி வந்து ஓயாமல் பேப்பரில் வருதுங்க. என்னமோ ஒன்று வெட்டி வெட்டி கொடுக்குறாங்களே வாழை இது மாதிரி. அது என்னது? வெள்ளையா இருக்கு, ஒரு குச்சி கரெக்டாக சொல்றீங்களே. சவர்மா சாப்பிட்டு இப்போ நிறைய பேர் சாகுறேன். அந்த ஜாதகமும் வச்சிருக்கேன் ஒன்று. அதாவது உணவால் இறக்க போகிற ஜாதகம். காரைக்குடியில் அந்த பையன் இருக்கேன், எங்கள் ஃப்ரெண்டு தான் நமக்கு. அவன் அம்மா வந்து ஃப்ரெண்டு. என்ன காதில் மாற்றுறது விழுந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ பாருங்க. உணவால் யாருக்கு? ஹலோ ஹலோ பேசுங்க கொஞ்சம். சரி 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 கீழே இது கீழே விழுந்துச்சு, கேட்குதான்னு நான் பார்க்குறேன். உணவால் ஃபுட் பாய்சனால யார் இறப்பா பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. 1 + 4 + 8 இது புரியுதா? சுருக்கமாக எழுதிருக்கேன். லக்னாதிபதி 4 8 சேர்ந்தால் அல்லது 6 அமர்ந்தாலும் உண்ட உணவு விஷமாகும். உண்ட உணவு விஷமாகும். அதுக்கடுத்து பாருங்க, மனைவியை யாரு விஷம் வச்சு கொள்ளுவான்னு ஒரு பாட்டு வருதுங்க. முதல்ல பார்ப்போம். 1 நாள் லக்னாதிபதி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக விரிவாக எழுதுன டைம் ஆகும். 1 + 4 சுகாதிபதி, 8 மாரகாதிபதி. லக்னாதிபதி, சுகாதிபதி, மாரகாதிபதி சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 6 அமர்ந்தாலும் அவர்கள் உண்ட உணவு விஷமாகும். ஃபுட் பாய்சன் மூலமாக அவர்கள் மரணத்தை தழுவுவார்கள். ஒரு 32 வயது இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், இளம் ஐஏஎஸ் ஆபீசர், டெல்லியில் கான்ஃபரன்ஸுக்காக போயிருக்காரு. அங்கே போய் சாப்பிட்டுருக்காரு. மாட்டுக்கறி, ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு செல்சியஸில் பாயில் பண்ணுவாங்க. அப்போ தான் அது பாயில் ஆகும். யாருக்கா தெரியுமா மாட்டுக்கறி எத்தனை செல்சியஸில் பாயில் ஆகும்னு? யாருக்காவது ஒருத்தருக்கு? 102 டிகிரி. 102 டிகிரியில் தான் அந்த மாட்டுக்கறி பாயில் ஆகும். அது கம்மியாக பண்ணோம்னா பாயில் ஆகாது. அப்போ என்ன பண்ணிட்டாரு, அரைகுறையாக வெந்த கறியை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் வந்து 27 வயதில், 27 31 தான் இருக்கும், இறந்துட்டார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு உடைய பையன் சென்னையில் அண்ணா நகரில் ஐஏஎஸ் படித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஜாதகத்தில் இதே அமைப்பு இருக்கிறது. அந்த அம்மா இந்த பையனுடைய அம்மா கிட்ட அந்த டயத்தை சொல்லியிருக்கேன். இந்த டயத்திலிருந்து இந்த டைம் வரையும் தம்பியை வந்து வெளியில் சாப்பிட சொல்ல வேண்டாம், அவனே சமைச்சு சாப்பிட சொல்லுங்க. ஆனால் எப்படினாலும் நடந்துரும்ன்றது என்னுடைய கணக்கு. புரியுதா உங்களுக்கு? வெளியில் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, நடக்கணும்னு இருந்தால் நடந்தே ஆகும், அதில் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு நம்மளை குறை சொல்லிடக்கூடாது. உங்ககிட்ட ஜாதகம் பார்த்து சொல்லவே இல்லை அப்படின்னு. இப்போ வரப்போகுது, நடக்க போகுது இதே அமைப்பு. அதுவும் நான் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு நோட்டே போட்டு எழுதி வச்சிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் எப்பப்போ நடக்குமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் அந்தந்த டயத்தில் அது நடக்குமா, அதாவது நல்ல விஷயமும் நடக்குமா, கெட்ட விஷயமும் நடக்குமா அப்படின்றத ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ அந்த பையன் வந்து அங்கே சென்னையில் இருக்கு, அப்படி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐஏஎஸ்ல நானே சேர்த்து விட்டேன், ஒரு தனியார் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் சேர்த்து விட்டேன். இந்த அமைப்பு அப்படியே இருக்கு. திசாபுத்தி வரப்போகுது, இன்னொரு 2-3 வருஷத்துல வரப்போகுது. பாப்போமா அது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து இதே ரூல்ஸ். லக்னாதிபதி 4 பிளஸ் சனி சேர்ந்தாலும்
உணவே விஷமாகும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உணவுல இறந்துருக்காங்களாங்க? பெரும்பாலும் இப்ப அடிக்கடி பேப்பர்ல வருது, பெரும்பாலும் ஹோட்டல், இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தாரு. சொல்லுங்க. உணவு என்பது ரெண்டாம் இடம் எப்படி வரும்? உணவு ரெண்டாம் இடம் எனக்கு யாரு 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 பேசுறது? சுபா மேடமா? கீதாவா? அமுதா? கரெக்ட் கரெக்ட். அமுதா மேடம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நிறைய முழு நேர ஜோதிட ஆய்வாளர், எப்பயுமே பயங்கர பரபரப்பாகவே இருப்பாங்க. இல்ல இல்ல, ஆர்வம் தான் உங்களை உயரும். ஐயா ஐயா, இந்த இடத்துல 4ஆம் இடம் சுகாதிபதினு கூட வச்சுக்கீங்க. சுகாதிபதி சுகம் கெடும். சொல். ஓ, திருப்பத்தூர் திருப்பத்தூர் சார், வணக்கம் வணக்கம். ஆமா, பாருங்க அடுத்து பாருங்க, உணவால் விஷம் வருது. ஒண்ணுக்குரியவன் நம்ம பாப்போம். சார் சொன்னது ரைட்டு தான். அந்த நீங்க கேள்வி கேட்டது நானும் சிந்திக்க முடியும். உணவுன்றது நான் என்ன தெரிஞ்சதுன்னா 4ஆம் இடம் தான் உணவு. அப்ப சுகாதிபதினு எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்த சுகாதிபதி எப்ப சுகம் கெடும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப 1வது விதி லக்கணாதிபதி 4க்குரியவன் சனி சேர்ந்தாலும் அந்த திசாபுத்தி காலங்களிலே உணவு மூலமாக விஷம் ஏற்படும். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதியும் சனியும் லக்கணத்தில் 1ல் அமர்ந்தாலும், அதாவது மூல நூல்ல உணவு ஃபுட் பாய்சனை இல்ல சாகிறதுக்கு ஒரு 4 விதி தான் கொடுத்துருக்காங்க. 4 விதி, வேற எங்கேயும் மூல நூல்ல இல்ல. இந்த 4 விதியில ஒரு விதி வந்தாலும் அது நடந்தே தீரும். பாருங்க, 4க்குரியவன் பிளஸ் சனி இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்கணத்துல அமர்ந்தாலும் உணவே விஷமாக மாறும். யாரு 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 யார் பேசுறது? அதுக்கடுத்து லக்கணாதிபதி 4க்குரியவன் ராகு கேது இணைந்து நிற்க மந்திரத்தில், அதாவது மாந்திரீகத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இதை பத்தி கொஞ்சம் வாக்குவாதம் பண்றீங்களா? டிஸ்கஸ் பண்ணுங்க. 1க்குரியவன் 4க்குரியவன் பிளஸ் ராகு கேது சேர்ந்துட்டா மாந்திரீகத்தில் செய்வன கோளாறு. அந்த செய்வன கோளாறு மாந்திரீகத்தின் மூலமாக அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இதுக்கு யாருக்கா கருத்து வேறுபாடு இருக்கா? மாந்திரிகம்லாம் இல்லை, மாந்திரிகம்லாம் பொய் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? இன்னமும் நிறைய இடத்துல செய்வினை என்பது வேதத்திலே இருக்கு. என்ன வேதங்க? என்ன வேதம் யாருக்கா தெரியுமா? சாம வேதம். அது எனக்கு டவுட்டா இருக்குது. இப்போ ஒரு சினிமா வந்துச்சு சார், ஒரு படம் அதர்வன வேதம். ரைட்டா? நான் சினிமா பார்க்கல, நீங்க பார்த்து எல்லா பேரும் சினிமா பார்த்துருக்கீங்க. அதர்வன வேதத்திலேயே இருக்குங்க. நான் அதை கொஞ்சம் மூல புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தேன். அந்த அதர்வன வேதத்தையே எடுத்துட்டேன். நான் எடுத்து பார்த்தா அதுல எப்படி செய்வேன்னு வைக்கிறதுன்னு டீட்டெயிலா போட்டிருக்கு.
ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு வச்சிருக்கான். இன்னைக்கு நடக்குதுங்க. செய்வனை வச்சு காலை உடைக்கிறது, கை உடைக்கிறது, படுத்து படிக்க இருக்கிறது, அவங்க வாழ்க்கையே நொடிச்சு போறது எல்லாமே. இதுக்கு 5ஆம் பாவம் தான் வலிமையாக இருக்கணும். 5ஆம் பாவம் தான் குலதெய்வாருள், 5ஆம் பாவம் தான் பூர்வ புண்ணியம். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா இவ்வளோ விஷயத்துக்கு வேலையே இல்லை. 5ஆம் இடம் வீக் ஆக 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 அவனுக்கு இதெல்லாம் 6ஆம் இடமும் அவுட்டு, 5 அவுட்டு, 6 இப்படி இருக்கு அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும், நடந்துரும். புரியுதா உங்களுக்கு? செய்வினை கோளாறு என்பது இது பலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய வைக்கிறாங்க. கேரளான்ற ஸ்டேட் இன்னைக்கு இதுல நம்பர் 1 இருக்கு மாந்திரீகத்துல. கரூரார் சித்தர் கூட அட்டமா சித்துன்னு ஒரு புக் போட்டிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அட்டமா சித்து அந்த புத்தகத்தை நான் வச்சிருக்கேன். அந்த புத்தகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கு. மாந்திரிக எந்திரீகம், அந்த எந்திரீகத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த படத்தை வரைந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் ஒப்பித்தோம் என்று சொன்னால் சரியாக நடக்கிறது. எட்டி மரம்னு ஒரு மரம் இருக்கு, தெரியுமா இருக்காது? எட்டி மரம், எட்டி மரம் யாருக்கா தெரியுமா? இந்த மரத்துல பலகா செஞ்சு உட்காந்து ஒரு ஒரு தகடு இருக்கு, செம்பு தகடு, அதுல இப்படி வடிச்சு படம் இருக்கு, அந்த படத்தை போட்டு வடிச்சு இந்த எட்டி மரத்துல பலகா செஞ்சு உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லி யார நினைச்சு நீங்க சொல்றீங்களோ அப்படியே நடந்துரும். 48 நாள் தொடர்ந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவன் போகும்போது லாரியில் அடி ஊற்றி சாகணும், செத்துருவான். யாரு? இந்த மாதிரி நான் எப்படி சொன்னேன் பாருங்க, அந்த ஜாதக அமைப்பு உடையவன் தான் ஜாவன். புரியுதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு எதிரி ஃபார்ம் ஆவாங்க. அந்த எதிரி செய்வனை வைக்கிற ஆள்கிட்ட போவேன், செய்வனை வைப்பேன், செத்துருவான். அப்ப இந்த மாதிரி விதி இருந்தால், நான் ஏற்கனவே சொன்ன விதி இருந்தால் மட்டும்தான் அது அப்ளிகேபிள் ஆகும். எல்லாத்துக்கும் இது ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஆயில் கட்டியா இருக்கிறவன் இந்த அமைப்பு இல்லாதவனை ஒன்று பண்ண முடியாது, செய்வனையும் பண்ண முடியாது, செயற்பாட்டு வினையும் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவனை எதிரியை வளர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஆனா ஜாதக விதிப்படி எதிரியை வளர்க்காமல் அவரால் ஒருபோதும் இருக்க முடியாது. ஓகேவா? ஆமா, தைரியமா மன தைரியம் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. பாம்பு கடிச்சா கூட டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீ பயப்படாம இரு, பயப்படாம இருந்தா தான் நோய் வராது. சாந்தியம்மா இருக்கீங்களா? சாந்தியம்மா, சென்னை சாந்தியம்மா பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்துச்சு காலில். இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு 200 ஃபோன் பண்றாங்க எனக்கு. ஐயா என் உயிருக்கு என்ன ஆகுது, என் உயிருக்கு என்ன ஆகுது, ஐயோ 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 ஐயோன்ட்டு எனக்கே பதட்டம் வந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உயிர் பயம் ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து நம்ம கிளாஸ்க்கு ஒரு 10-15 கிளாஸ் வந்தாங்க, ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து வர முடியல. ஹெல்த் இஷ்யூ வேற ஏற்பட்டுருச்சு, ஃபேமிலி இஷ்யூ வேற ஏற்பட்டுருச்சு. இதை நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே, நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பெங்களூர்ல இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. பார்க்கும்போதே நான் சொன்னேன், அது கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஜாதகமும் நீ படிக்க முடியாதுன்னு சொன்னேன் அந்த அம்மாட்ட. முந்தா நாள் பேசுறப்ப கூட ஜாதகம் நீங்க படிக்கவே முடியாது, உங்க மண்டையில ஏறவே ஏறாதுன்னு சொன்னேன். அந்த அம்மா வரவே மாட்டேன்ட்டாங்க. பாருங்க, இத்தனைக்கு வாங்க வாங்க சும்மா முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணா ஜாதகம் வரும் அப்படின்னா சொல்லி பார்த்தேன், வர முடியல. அப்ப நம்ம சொன்னது பூரா அப்படியே நடக்குதுன்னா அந்த ஜாதக விதியில என்ன இருக்கோ அதே தான். ஓகேவா? பாருங்க, அடுத்து 3 குடியவனுடன் குரு சேர்ந்து பலம் இழந்தால் குஷ்டம் ஏற்படும். இந்த குஷ்டத்திலே 2 குஷ்டம் இருக்கிறது. ஒன்று கருங்குஷ்டம், இன்னொன்று வெண்குஷ்டம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, திடீர்னு இந்த புல்லு இருக்கும்ல, பிள்ளையாருக்கு வைப்போம்ல, அருகம்புல்,
அருகம்புல் எல்லாம் புடிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்க வைக்க, அதை சாப்பிட இது சாப்பிட, அப்புறம் என்னென்ன அந்த வேலியில் என்னென்ன இருக்கோ பூரா எடுத்து திங்க, அதான் சாப்பாடு இதெல்லாம் குறைச்சிட்டாராம். அப்படி சாப்பிட்டு திடீர்னு பார்த்தா உடம்புல வெள்ளை குஷ்டம் ஏற்பட்டு விட்டது. உதடு இதடு கண்ணு கிண்ணு மூக்குக்கு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. வெண்குஷ்டம் யாருக்கு வரும்? 3 கூடியவனுடன் குரு பலம் இழந்தால் வெண்குஷ்டம் வரும். அடுக்கடுத்து லக்கணத்தில் 1 போட்டுக்குங்க. லக்கணத்தில் சனி, செவ்வாய், சூரியன் இருந்தாலும் வெண்குஷ்டம் வரும். இன்னைக்கு முழுக்க முழுக்க நோய் மட்டும் தான் நான் பேசுறேன். 6ஆம் பாவம் நோய்க்கு மட்டும் கிடையாது. ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிக்கு இன்னொரு நாள், கடன் இன்னொரு நாள். இப்ப நோய்க்கு மட்டுமே இன்னும் பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்கு நோய்க்கு, முக்கியமான விஷயம். அப்ப லக்கணத்தில் சனி செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருந்தாலும் வரும். லக்கணத்தில் செவ்வாய் 1 செவ்வாய் அமர, சூரியன் மற்றும் சனி பார்க்க, அவருக்கும் வெண்குஷ்டம் வரும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெண்குஷ்டத்துக்கு 3 பாயிண்ட். இது வந்து 1 செவ்வாய் அமர, லக்கணத்தில் செவ்வாய் அமர்ந்து சூரியன் சனி பார்க்க. அப்ப சூரியன் பார்க்கணும் அப்படின்னா சூரியன் லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்துல இருக்கணும். சனி வந்து எங்க இருந்து வேணா பார்க்கும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்படி பார்த்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த திசாபுத்தி காலங்களிலே அவங்களுக்கு வெண்குஷ்டம் என்ற ஒரு நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சரி, மணி என்ன ஆகுது? மணி 9:30. 10 மணி வரை நடத்தலாமா சார்? முடிச்சுக்கலாமா இல்ல 10 மணி வரை நடத்துவோமா? ஓகே 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 ஓகே. அடுத்து பாருங்க, 6ஆம் இடத்தில் சுவர் இருந்தால் எதிரியிடம் தோத்து போவான் என்று நான் சொன்னேன். அந்த கருத்தோட இன்னொரு கருத்தை சேர்த்துக்குங்க. தாயிடம் சொத்தை பிரித்து கொடு என்று சண்டை ஓடுவான். தாயிடம் சொத்தை பிரித்து கொடு என்று சண்டை ஓடுவான். எப்ப 6ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு சுவர் இருந்து, குரு சுக்கிரன் புதன் அல்லது வளர்பிறை சந்திரன் இருந்து அந்த திசையில் ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் தாயிடம் சொத்தை கொடு, பிரிச்சு கொடு அப்படின்னு சண்டை போடுவான். இது ஜோதிட களஞ்சியம் என்ற புத்தகத்திலே 373வது பக்கத்தில் உள்ள ஒரு செய்தி. ரைட். அதுக்கடுத்து பாருங்க, இந்த புத்தகத்தோட பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜாதக சூடாமணி. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாதக சூடாமணின்னு ஒரு புத்தகம், ரொம்ப பழைய காலத்து புத்தகம். அதுல உள்ள செய்தி ஒரு 5-6 செய்தியை சொல்றேன் பாருங்க. 6க்குரியவன் 6க்கு உரியவன், நீங்க எழுதிக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக நான் எழுதி போடுறேன். 6க்குரியவன் 1 இருந்தாலும் அல்லது 8 இருந்தாலும். எத்தனை பேர் மொத்தம் வந்திருக்காங்க கிளாஸ்ல? எத்தனை பேர் இருக்காங்க? சரி. உடல் நல, வாழ்க்கை பூரா உடல்நிலை குறைவாக இருப்பேன். நல்லா கேட்டுங்க. 6க்குரிய லக்கணத்தில் இருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்துல இருந்தாலோ அவன் பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணிக்கிட்டே கிடைப்பான். ஹெல்த் இஷ்யூலே இருப்பான். வாரம் வாரம் 10,000 செலவு பண்றாள், வாரம் வாரம் 20,000 செலவு பண்றாள். அப்பதான் உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. வீக்லி அவங்க போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்ப பாருங்க, 6க்குரிய லக்கணத்தில் இருந்தாலோ 8ல் இருந்தாலோ அவன் உடல்நல குறைவு, அதிகமா மருத்துவ செலவு அடைவான். இந்த செய்தி வந்து சாதக சூடாமணி பக்கம் 67 இருக்கு. அப்ப 7க்குரியவன் தனியாக இருந்து பாருங்க. இந்த இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை வந்து ஆண்கள் பூரா கட்டாயம் குறிச்சுக்கிறணும். 7க்குரியவன்
ஏழுக்குரியவன் தனியாக இருக்கணும், தனித்திருக்க. ஏழுக்குரியவன் தனித்திருக்க. ஒன்னில் சூரியன் இருக்கணும் லக்கணத்துல. ஒன்னுக்குரியவர், ஒன்னுக்குரியவர் எட்டில் அமர வேண்டும். லக்னாதிபதி ஒண்ணுன்னா லக்னாதிபதி அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. நான் லக்னாதிபதினு எழுதுனா டைம் ஆகும்ன்றதுக்காக ஒண்ணுன்னு போட்டிருக்கேன். நீங்க ஒண்ணு போட்டுக்குங்க, புரிஞ்சுங்க. ஒண்ணுக்குரியவன் எட்டுல இருக்க, லக்னாதிபதி எட்டுல இருக்க. ஆறுக்குரியவன் ஆறில் நிற்க, ஆட்சியா இருக்கணும்னு அர்த்தம். ஆறுக்குரியவன் ஆறில் நிற்க. மனைவி மருந்து வைத்து கொள்ளுவாள். மனைவியே கொண்டு விடுவா. இந்த புருஷலி சொல்லுவாங்கல்ல, புருஷலிக்கு ஒய்ஃபே திராட்சை பழத்தில் விஷத்தை கொடுத்து கொண்டதா சொல்லுவாங்க. புருஷலி ஜாதகம் நம்மகிட்ட கிடையாது, இருந்தா வச்சு பார்த்துடலாம். அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏழுக்குரியவன் தனித்திருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏழுக்குரியவன் யாரு? களத்திர ஸ்தானாதிபதி, அவன் தனிச்சிருக்கணும். லக்னாதிபதி எட்டுல இருக்கணும், லக்னாதிபதி எட்டுல இருக்கணும். ஆறுக்குரியவன் ஆட்சியில் இருக்கணும். இந்த 3 ரூல்ஸ் தான். அப்படி இருந்தால் அந்த திசாபுத்தி காலங்கள் 3 விஷயம் தலையிடுது. ஏழுக்குரியவன், எட்டுக்குரியவன், லக்னாதிபதி. இந்த 3 விதத்துல யாருடைய திசை வருது, அந்த 3 விதத்துல ஒருத்தன் மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வந்துட்டால் இந்த செய்தி அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். மனைவி மருந்து வைத்து கொள்ளுவாள், சாப்பிட்றப்ப விஷத்தை வச்சு கொண்டே விடுவா. அப்படி நடந்திருக்கா? பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா? நான் நிறைய ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வச்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது ஒரு சாரி, இது மனைவினா இது ஆணுக்கு இருந்தா பெண்ணுக்கு வச்சிருக்கான். ஆமா, இது வந்து மனைவிதான் வைப்பாங்கன்னு கிடையாது. இது அப்படியே ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குன்னா கணவன் புருஷனுக்கு வச்சிருக்கான், அதுவும் நடக்கும். நான் மூல நூல் இருக்கக்கூடிய செய்தி சொல்றேன், இதை நீங்க அப்படியே எடுத்துக்கிறணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதெல்லாம் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து செயற்கை மரணத்தை இயற்கை மரணம் என்று இன்னைக்கு வந்து பண்ணிடுறாங்க. விஷத்தை கொண்டு விட்டு நல்லாத்தான் இருந்தாரு, நைட்டு இறந்து போயிட்டாருன்னு ஆக்டிங். எத்தனை பேர் ஆக்டிங் பண்றாங்க. கணவனையே கொண்டு விட்டு எனக்கு தெரியாதுன்ட்டு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்றது, வைக்கிறது, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி மரணங்கள்